Hello friends, welcome to the channel. நான் தான் உங்கள் சமையல்காரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். நிறைய பேருக்கு இந்த தேங்காய் பாலை எப்படி ஸ்வீட்டஸ்ட்டாக எடுக்கிறது அப்படின்றதே சந்தேகமாக இருக்குது. ஸோ நான் எப்படி பண்ணலான்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்ம அரைச்சிட்டோடனே பூ போல் உதிரியாக வரும். அதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களோட தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டு உதிரியாக்கிக்கோங்க. பூ மாதிரி அந்த பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட் அதை பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் 3 பல்ஸ் வரைக்குமே வைக்கலாம். ஸோ தட் ஈஸியாக சட்டுன்ட்டு நமக்கு அந்த தேங்காய் பால் கண்டென்ட் கிடச்சிடும். ஸோ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி சுட தண்ணியாக ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் வெதுப்பான தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா வரும். உங்களோட திக்கான கன்சிஸ்டண்ட்டோடு வரும் தேங்காய் பால். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை தான் எடுத்து ஊற்றுறேன். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை அரைக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா சுற்றி விட்டுருங்க. ஸோ தட் எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நல்லா ஒரு பல்ஸோ இல்லை 2 பல்ஸ் வரைக்கும் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கோங்க. அடித்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கும் போது உங்களோட பாலோட கன்சிஸ்டன்ட் நல்ல உள்ளுக்குள்ளேயே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நான் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மேலே வந்துச்சு இல்லைங்களா, அதுதான் உங்களோட கன்சிஸ்டன்ட்டே. ஸோ கரெக்டாக நீங்கள் அதை அரைச்சிட்ட உடனே என்ன பண்ணுங்கள், அதை ஃபில்டர் பண்ணி இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். மோஸ்ட்லி இதுக்கு கையை யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு தேங்காய் பாலோட சுவையும் சரி, அதில் இருக்க ஃபுல் கண்டென்ட்டும் சரி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்டரில் நான் வந்து மேலே வர பால் அப்படியே வரைச்சிட்டு எடுத்துடுறேன். எடுத்துட்டு கையை வச்சு நல்லா புளிஞ்சிருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இருக்கிற தேங்காயும் ஃபுல்லாக அலசி எடுத்து நான் ஃபில்டரில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் கட்டியான தேங்காய் பால் கிடச்சிருச்சு. ஸோ மிச்ச பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்ப்லேயே தான் இருக்கும். ஸோ அதை நல்லா நம்ம கையில் புளிஞ்சு எடுத்தால் தான் வரும். இப்போ நான் புளிஞ்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் எவ்வளோ உதிரியாக தேங்காய் வருதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்காக தான் வந்து ஒரு வாட்டி புளிகிறோம். ஒரு வாட்டிக்கு மேலே பால் எடுத்துகிட்ட பிறகு ஒரே ஒரு வாட்டி மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சுங்க. அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் பாலோட டேஸ்ட் அந்த ஸ்வீட்னஸ் வந்து குறைஞ்சிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாட்டி மட்டும் தான் உங்களுக்கு இப்போ அரைச்சி காட்ட போகிறேன். நானும் ஒரு வாட்டி தான் எப்பயுமே அடிப்பேன். ஸோ இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆஸ் யூஷுவல் அந்த தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த கண்டென்ட் வரத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் தண்ணி ஊற்றி இருக்கிற ஓரத்தெல்லாம் ஃபுல்லுத்தையுமே தள்ளி விட்டுட்டு இப்போ மறுபடியும் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே தெரிக்காமல் பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான். என்னோடய செகண்ட் டைம் போட்டு பால் எடுக்கிறது தயாராகிடுச்சு. இப்போ இதை எடுக்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட் எடுத்த பால் எவ்வளோ திக்காக கன்சிஸ்டண்ட்டாக வந்துச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா செகண்ட் டைம் புளியும் போது, அதான் இதுதான் கடைசி டைமுன்னு சொல்ல போனால், இது வந்து புளியும் போது கை வச்சு புளி தேவை, நம்ம ஸ்பூனில் இது பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட் எடுக்கும் போது தான் நம்ம கை வச்சு புளியும் போது தேங்காவோட அந்த ஃபுல் ரசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜூஸ் அப்படியே கிடைக்கும். இப்போ வந்து லாஸ்ட் டைம் நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக அடித்ததுன்றதுனால வெறும் ஸ்பூனை வச்சு அடைச்சினாலே போதும். அதில் ரொம்ப எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பூனை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சுவையான தேங்காய் பால் தயார். உங்களோட ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, இல்லை இன்னும் வேறு என்ன ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் தேங்காய் பால் இது பண்ணுமோ எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சுவையான அண்ட் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. எல்லாருமே இதை அப்படியே கூட குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் அடிச்சிடுங்க. பாய், தேங்க்யூ.